தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். வாங்கி பார்த்து எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வாங்கி பார்த்துன்னா என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, வாங்கி அப்படின்னா கத்திரிக்காய் சாதத்தை தான் வாங்கி பாத் அப்படின்னு சொன்னாங்க. கத்திரிக்காய்களை அழகா நறுக்கி அது கூட புளி மற்றும் நம்மளுடைய பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி சாதத்தையும் அதில் போட்டு கலந்து சுவையான ஒரு நல்ல பதார்த்தமாக இது நம்மளுடைய விருந்தாளிகளுக்கு பரிமாறலாம். அப்புறம் காலையில் செய்து வச்சிங்கன்னா கடகடன் டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி கொஞ்சம் சிப்ஸ் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிடுங்க. சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு பசங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி உங்களை வாழ்த்துவாங்க. இப்போ இந்த அருமையான வாங்கி பாத் பண்ணுற விதத்தையும் அதற்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். 2 கப் வேக வைத்த அரிசி, 3 மேஜை கரண்டி துருவின அல்லது டெசிகேட்டட் தேங்காய், 1 மேஜை கரண்டி கடலைப்பருப்பு, 1 மேஜை கரண்டி உளுத்தம் பருப்பு, 1 மேஜை கரண்டி தனியா, 5 காய்ந்த மிளகாய், 1 சிறு எலுமிச்சை அளவு புளி, 1 தேக்கரண்டி ஜீரகம், 1 தேக்கரண்டி வெல்லம், 1 தேக்கரண்டி எள்ளு, சிறிதளவு பெருங்காயம், 2 தேக்கரண்டி ஃபிளாக்ஸீட் அல்லது ஆளி விதைகள், 1 பெரிய ஒபர்ஜீன் பொடியாக சிறு துண்டுகளாக நறுக்கியது அல்லது 1 கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் 1/2 கிலோ அளவு இல்லை 1/2 கிலோ அளவு சாதாரண கத்திரிக்காய், எண்ணெய், மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சுவைக்கேற்ப. ஒரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வரிசையாக ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, அதில் லேசான நிறம் மாற்றம் வந்தோடனே உளுத்தம் பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி விதையையும் சேர்த்துடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளுடைய இந்த பருப்பெல்லாம் நல்லா நிறம் மாறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை சரியாக வறுத்து எடுத்துடணும். ரொம்ப நிறம் மாறக்கூடாது. இந்த சமயத்தில் நம்மளுடைய காய்ந்த மிளகாயும் போட்டுடலாம். இது கமரல் வர்றதுக்கு முன்னாடி அடுப்பில் இருந்து இதை எடுத்துடலாம். இப்போ இது வறுபட்டுடுச்சு. இப்போ நான் டெசிகேட்டட் தேங்காய் துருவலை போட போகிறேன். இது உங்களுக்கு டெசிகேட்டட் இல்லாமல் நம்மளுடைய நல்ல தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கிடச்சிதுன்னா அப்போ போட்டு நீங்கள் கொஞ்சம் வறுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகணும். இல்லை கொப்பரை தேங்காய் கிடச்சாலும் பரவாயில்ல. இதுனா நீங்கள் பெருசாக வறுக்க வேண்டாம், போட்டுட்டு உடனே எடுத்து அப்படி கிளறி விட்டு எடுத்துடலாம். இது தயாராகிடுச்சு. இதை உங்கள் சின்ன மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு நரன்ற ஒரு பக்குவத்தில் ரவை பக்குவத்தில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை மாதிரி திரிச்சிருக்கு. இப்போ அதே வாணலிக்கு திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தை போட்டுடலாம். எள்ளு சேர்க்கலாம். வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு எது கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். லேசாக வறுத்துட்டு இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இப்போ கத்திரிக்காய் அல்லது ஒபர்ஜீனை சேர்த்துடலாம். நான் அந்த சிறு எலுமிச்சை அளவு புளியை வெதுவெதுப்பான தண்ணீரில் ஊற வச்சு இப்போ அதோடைய கரைசல் எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த பேஸ்ட்டுன்னு கிடைக்குது இல்லைங்களா, இதோடைய கூழ் கிடைக்குது, அதை உபயோகப்படுத்துறதா இருந்தால் 1 தேக்கரண்டி அந்த புளியின் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பேஸ்ட் உபயோகப்படுத்துறதா இருந்தால் அப்போ நீங்கள் தண்ணீர் ஒரு 1/2 டம்ளர் அளவு ஊற்றி இந்த கத்திரிக்காய்களை வேக வைக்கணும். மஞ்சள் தூள், உப்பு, சிறு அல்லது மிதமான தீயில 10 நிமிடங்கள் வைத்து இது வேகணும்.
கத்திரிக்காய் வெந்துடணும், இல்லைன்னா மெத்துன்னு ஆகிடணும். அவ்வளோதான். அந்த பக்குவத்துக்கு பார்த்து எடுத்துடுங்க. மூடி வச்சு வேக வச்சிடணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய்கள் நல்லா மிருதுவாகிடுச்சு, வெந்துட்டாங்க எல்லாமே. பாருங்கள், மிருதுவாகிடுச்சு. புளி தண்ணி மொத்தமாக உரியப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து ஒரு நல்ல பக்குவத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்மளுடைய அரைத்த பொடியை இது கூட சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து முழுவதும் உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு பிடிக்கல, வெறும் காரம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா போட வேண்டாம். ஆனால் இது வந்து இதனுடைய புளிப்புத்தன்மை, துவர்ப்புத்தன்மை மற்றும் காரத்தை அதிகப்படுத்தி காமிக்கும். அதனால தான் இதை வந்து சேர்க்குறோம். இப்போ கடைசியாக நம்மளது ஃப்ளாக்ஸீட் அல்லது ஆளி விதைகளை சேர்க்கலாம். இது வந்து உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அதிகப்படியான எதிர்ப்பு சத்து, ஆன்டாக்சிடென்ட், அதுக்கப்புறம் ஒமேகா 3 அப்படின்றது வந்து வெஜிடேரியனில் இதில் தான் கிடைக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி சேர்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு யோசனை தான். அதை தவிரவும் இது வந்து இந்த பதார்த்தத்தினுடைய சுவையை எந்த விதத்துலையும் மாற்றாது. அதனால இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். நம்மளுடைய தயாராகிடுச்சு. இப்போ நேராக இதை ஆறுன சாதத்து கூட சேர்த்துடலாம். நம்மளுடைய மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வெந்த சாதத்தை போட்டு கிளற போகிறோம். முதல்ல நம்மளுடைய அரிசி சாதத்தை சிறிதளவு எண்ணெய் ஊற்றி மேலே ஒரு சின்ன ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கலாம். அது பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுலேருந்து தப்பிச்சுக்கும். லேசாக எண்ணெயை போட்டுடலாம். இந்த சாதம் கிளறதுக்கு ஒரு சின்ன விதிமுறை இருக்குது. அதாவது இப்படி அடியிலேருந்து இதை கொடுத்து எடுத்து இப்படி லேசாக அமுக்கி விட்டிங்கன்னா இது நல்லா கிளறும். இல்லை நீங்கள் அப்படியே போட்டு கலக்குனீங்கன்னா என்ன ஆகும், சாதம் வந்து உடஞ்சிரும். அப்போ குழஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு கொடுத்துரும். நம்மளோட வாங்கி பார்த்து பாருங்கள், அழகாக கலரி தயாராகிடுச்சு. இதில் நம்ம மொத்தமாகவே எவ்வளோ உபயோகப்படுத்தியிருக்கோம்னா 3லிருந்து 4 தேக்கரண்டி எண்ணெய் தான் உபயோகப்படுத்தியிருக்கோம். நிறைய தேவை இருந்திருக்காது இதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து பரிமாறும் போது இன்னும் கொஞ்சம் கூட அழகாக பளபளன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மேலால் எண்ணெயை அவங்களுக்கு கொடுக்கும்போது தட்டில் போட்டுட்டு ஊற்றி கொடுக்கலாம். முந்திரி பருப்புகள் வைத்து பரிமாறலாம். இப்படி பல விதமான அலங்காரங்களோட பரிமாறலாம். பரிமாற தயாரான வாங்கி பாத். கடைசியாக நீங்கள் கொஞ்சம் சூடாக நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி மேலே அப்படி போட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இது நண்பர்களே, தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி.